காட்டோட ராஜான்னு அழைக்கப்படுற சிங்கம் மனிதர்களின் வெற்றி பெருமைக்காக ஐசியூல இருந்த கதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? திஸ் இஸ் டே 10 ஆஃப் 50 Day 50 ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏசியாட்டிக் லயன் பத்தி தாங்க. இந்தியாவில் காணப்படுறது ஒரே ஒரு வகை சிங்கம் தாங்க, அதுதான் ஏசியாட்டிக் லயன். இந்த சிங்கம் இந்தியாவுக்கு மத்திய கிழக்கு பெர்சியா பகுதிகளில் இருந்து மவுண்டைன் பாசஸ் வழியா நுழைஞ்சது. காலப்போக்கில் சிந்து நதி முதல் பெங்கால் வரைக்கும் இந்தியா முழுக்க விரிந்து காணப்பட்டது. 1800களின் கடைசியில பிரிட்டிஷும் இந்திய மன்னர்களும் தொடர்ந்து தங்களோட வெட்டி பெருமைக்கு வேட்டையாடினதுல இந்த சிங்கத்தை எல்லா இடத்துலயும் அழிச்சிட்டாங்க. குஜராத் கிர் ஃபாரஸ்ட் ஒண்ணு மட்டும்தான் மிச்சம். அங்க கூட வெறும் 15ல இருந்து 20 சிங்கம் தாங்க இருந்துச்சு. கிர் ஃபாரஸ்ட்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய குஜராத்ல ஜுனாகத் அப்படின்ற இடத்துக்கிட்ட இருக்குங்க. இந்த ஜுனாகத் அப்படின்றது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டா விடுதலைக்கு முன்பு இருந்துச்சுங்க. ஜுனாகத் நவாப் மகாபத் கான் 1879ல ஒரு ஆர்டர் ஒண்ணு பிறப்பிச்சாருங்க. ஸ்பெஷல் பெர்மிஷன் இல்லாம யாரும் சிங்கத்தை வேட்டையாடக்கூடாதுன்னு சொன்னாரு. இது சிங்கங்களை காப்பாத்தணும்னு நினைச்சு சொன்னாரா இல்ல அவரோட சொந்த வேட்டைக்கே சிங்கம் இல்லைன்னு நினைச்சு சொன்னாரான்னு தெரியலைங்க. ஆனா காரணம் எதுவா இருந்தாலும் அவர் பிறப்பிச்ச உத்தரவு வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான உத்தரவுங்க. அவர் மட்டும் இந்த உத்தரவை போடாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியால சிங்கம்ன்றதே இருந்திருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.